गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்யலாமா? என்னன்னா இன்னைக்கு உளுத்தங்கஞ்சி தான் செய்ய போறோம். இது இத நார்மல்னு சொல்லுவாங்க. இது நார்மல்லாம் இல்லங்க. இது பார்த்தோன்னா நம்ம கால்ல முட்டி இருக்கு பாத்தீங்களா? அந்த முட்டில அந்த குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. அந்த குருத்தெலும்பு பார்த்தோன்னா அதுக்கு நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மையை கொடுக்கறது இந்த உளுந்து கஞ்சி தாங்க. இது பார்த்தோன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை சொல்கிறேன். அவர் பார்த்தோன்னா நல்லா ஜிம் போகிற ஒருத்தர் யூடியூபர் தான். அவர் பார்த்தோன்னா காலையில் கரையோ பனை வெள்ளமோ போட்டு அதை சாப்பிட்றாரு. அதில் விஷயம் இல்லாமல் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறவர் ஏன் இந்த மாதிரி சாப்பிட்ணும்? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் எல்லாருமே இந்த வீடியோஸ் போட்டிருப்பாங்க, எப்படி செய்யணும்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இது எப்போ இந்த மாதிரி எந்த ஒரு டைமில் சாப்பிட்டா அது உடம்புக்கு எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக வலிமையாக இருக்கும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இப்போ நம்ம நார்மலாக காலையில் வெளியே வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ நீரானம் குடிச்சிட்டு போவாங்க. நீரானம் குடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உளுத்தங்கஞ்சை வச்சு குடிங்க. அது நல்லா உடம்புக்கும் வலிமையாக இருக்கும், மசில் கெயினும் நல்லாயிருக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள்லேருந்து எங்களை மாதிரி பசங்கள் வரைக்குமே எல்லாருக்குமே இது நல்லது. வாங்க இன்றைக்கி உளுந்தை ஊற வச்சுருவோம். உளுந்து ஊற வச்சாச்சு. இதை பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த வாக்கில் ஒரு 100 மில்லி டம்ளரில் 3/4 டம்ளர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இதை ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் ஒரு 40 நிமிஷம். ஏன்னா அந்த மாதிரி விட்டால் தான் கொஞ்சம் நல்லா உளுந்து ஊறும், சீக்கிரம் மாவு மாதிரி அரைப்படும். உளுந்து நல்லா ஊறினதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சாச்சு மாவாட்டம். இப்போ நம்ம இதில் நம்ம ஊற்றிக்கலாம். சும்மா டக்குன்னு செய்கிறத மட்டும் என்ன நான் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஊற்றியாச்சு. இப்போ பாருங்க, ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். 4 ஏலக்காய் போட்டுக்கிட்டு அப்புறமா தேங்காய் திருவுணுது, தேங்காய் பூ இதையும் போட்டுக்குங்க. தேங்காய் பூ அப்புறம் உங்களுக்கு பனவெல்லம் அதையும் கொட்டிக்குங்க. எனக்கு பனவெல்லம் போட்டு பண்ணுறதுக்கு பிடிக்கும். உங்களுக்கு அந்த டைமில் என்ன உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா நீட்டாக நேச்சுரலாக சூப்பராக இருக்கணும்னா பனவெல்லம் நாட்டு சர்க்கரை இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நண்பா இப்போ பார்த்துக்குங்க, ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் இன்னொரு பாத்திரத்தில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ அப்படியே லைட்டாக தூவுங்க. அப்படியே தூவிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு காட்டும்.